உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 122ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். கூடவே 1 குறிப்பேடில் 3 மற்றும் 4 2 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். அதே போல் 3வது வாசகமாக திருப்பாடல் 25 இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, தாவீது 7.5 ஆண்டுகள் வெறும் யூதா குலத்திற்கு மட்டும் அரசராக இருந்து காத்து கொண்டிருந்தது இஸ்ரேலின் மீது, மொத்த இஸ்ரேல் மீதும் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குறுதியின்படி அவர் அரசராவார் என்றது. இந்த தாவீதினுடைய ஆட்களும் சவுலுடைய ஆட்களும் சண்டை போடுறதை நம்பி இல்லை, அவர் நம்பியிருந்தது ஆண்டவர் மேலே. ஒரு நாள் ஆண்டவருடைய வாக்கு, அவருடைய வாக்குறுதி, அவருடைய ப்ராமிஸ் கண்டிப்பாக பொய்யாகாது, அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள், இன்றைக்கி சூழ்நிலை மாறுறதை நம்ம பார்ப்போம். சவுலுடைய மகன் இஸ்போசேத்துக்கும் அப்னேர் அவருடைய படைத்தலைவனுக்குமே 2 பேருக்கு நடுவிலேயே பிரச்சனை வரும். அதே போல் பாருங்கள், அந்த பிரச்சனை காரணமாக அப்னேர் தாவீதின் பக்கமாக, தாவீதுக்கு இப்போ ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிப்பார். எல்லாம் கரெக்டாக போய் சரி ஓகே தாவீதை இஸ்ரேலினுடைய அரசராக அமர்த்த வைக்கலான்றப்ப தாவீதுடைய படைத்தலைவன் யோவாபு எல்லாத்தையும் உள்ளே புந்து சொதப்புறதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் தாவீதினுடைய குழந்தைகள் பிறக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த தாவீதினுடைய குழந்தைகள் பிறக்கிறது, அதுக்கு தொடர்பாக தான் இன்றைக்கி 1 குறிப்பேடில் 3ஆம் அதிகாரமும் பார்ப்போம். ஸோ தாவீதினுடைய வழிமரபு பட்டியல், யூதா குலத்தின் வழிமரபு பட்டியல்கள், அப்புறம் 4ஆம் அதிகாரத்தில் மீதி இருக்கக்கூடிய குலங்களினுடைய வழிமரபு பட்டியல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சரி, கூடவே இன்றைக்கி அந்த 1 குறிப்பேடு ஏற்கனவே நம்ம வாசிக்கிறது போல் அந்த 9 அதிகாரமும் இது ஒரு பரிகாரமாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அதே நேரத்தில் அந்த பொறுமைன்ற அந்த வர்ச்சு, அந்த நற்பண்பை நம்ம கடைப்பிடிக்க வரும் ஒவ்வொரு வார்த்தையும். 2வது, இது நம்ம ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்றதுனால ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு எப்படினாலும் அதில் தூய ஆவியினருடைய அந்த நிரப்புதலை தரும் அப்படின்ற அந்த ஒரு பயபக்தி, அந்த ஒரு மரியாதையோட அந்த 1 குறிப்பேடையும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்தோடு கேட்க நம்ம முயற்சிப்போம். ஒரு பாவத்தின் பரிகாரமாக அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, பொறுமையாக நான் கேட்குறேன், நான் என்னையும் எந்த அளவுக்கு தாழ்த்திக்கிறேன்னா, உங்களுடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கலனாலும் அதை நான் கேட்பேன். ஏன்னா ஒரு காலத்தில் உங்களுடைய வார்த்தையை விட்டு விலகி போய் நாங்கள் நிறையா அதனுடைய விளைவுகளை சந்திச்சிட்டோம். இப்போ உங்களோட வார்த்தையில் தான் வாழ்வு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம பண்ணலாம். நேற்று நம்ம 24ஆம் திருப்பாடலில் தாவீது சொல்கிறார், பொய்யான தெய்வங்களை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகிறவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இன்றைக்கி 25ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாக அந்த திருப்பாடலை துவங்குகிறார், ஆண்டவரே இறைவா உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். அப்போ நம்ம பொய் தெய்வங்கள், அப்போ நம்ம சோல் அந்த இடத்துல ஆக்சுவலான வார்த்தை பார்த்தோன்னா சோல், ஆன்மாவை உயர்த்துகிறேன்னு சொல்லி வரும். நம்ம ஆன்மா எதை நோக்கி உயர்கிறது? சாப்பாடை கண்டா உயருதா? என்னுடைய கற்பனை திறன், என்னுடைய ஞாபக சக்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், என்னுடைய விருப்பம், என்னுடைய உணர்வுகள் சாப்பாடை கண்டா உயருதா? இச்சையை கண்டா உயருதா? இல்லை கோபத்திலையா? இல்லை சோம்பேறித்தனத்திலையா? எந்த தலையான பாவத்தை இல்லை என்னுடைய உள்ளம் உயருது. அதனால் நம்ம திருப்பலியில் வாசிப்போம், இதயங்களை மேலே எழுப்புங்கள். அப்படின்னா நம்ம சோலை மேலே, அப்படின்னா அதோட நம்மளுடைய இன்டலெக்ட், நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய ஞாபக சக்தி, நம்மளுடைய விருப்பம் எல்லாத்தையும் ஆண்டவர் நோக்கி உயர்த்துவது தான் ஜெபம். ஸோ அவர் அழகாக அதை சொல்கிறார் பாருங்க, இறைவா உண்மை நோக்கி என் உள்ளம் உயர்த்துகிறேன், என் ஆன்மாவை உயர்த்துகிறேன். இப்படி தான் மெடிடேஷன் பண்ணணும் நம்ம ஜெபமாலையிலையும். சரி, இந்த சம்மந்தப்பட்ட ஒரு அழகான பாடலுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ பற்றி, அந்த பாடலை பற்றி பேசியிருக்கோம், இறைவா உம்மை நோக்கி என் உள்ளம் உயர்த்துகிறேன். நிறைய இடங்களில் தாவீது அதை சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கி தான் அதோடைய முழு பாடலினுடைய அந்த மொத்த வரிகளும் இன்றைய திருப்பாடல் 25 நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சரி, 3 கேள்விகள் இன்றைக்கி உண்டு. முதல் கேள்வி, நம்ம 6 மணி வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணணும், ஒரு வேளை ஒரு சந்தி தான் அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒரு உதாரணம் இன்றைக்கி நம்ம தாவீதின் வாழ்க்கையில் பார்ப்போம். ஒரு ஆதாரம், நம்ம 6 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு. சரி, தாவீதுக்கு எபிரானில் தான் அவர் ஃபஸ்ட்டு யூதாவில் ஆட்சி செய்யும்போது தலைநகரமாக வச்சுருக்காருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ எபிரானில்
அவர் எத்தனை மகன்கள் அவருக்கு பிறக்கிறாங்க, எருசலேமில் அவருக்கு எத்தனை மகன்கள் பிறக்கிறாங்க. அதில் முதல் 3 மகன்கள், எபிரோனில் பிறந்த முதல் 3 மகன்களுடைய பெயர்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க முயற்சிப்போம். ஏன்னா பின்னாடி கதையில் இந்த 3 பேர்களில் 2 பேர் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிப்பாங்க. ஸோ அதையும் நம்ம கவனிக்க முயற்சிப்போம். எத்தனை மகன்கள் எருசலேமில் எபிரோனில் பிறந்த மகன்களில் முதல் 3 பேருடைய பெயர் என்ன? 3வது கேள்வி, தாவீது யூதா குலத்தில் ஆட்சி செலுத்திய போது 7.5 ஆண்டுகள் நமக்கு தெரியும். சரி, இஸ்ரேலில் அவர் எத்தனை வருஷம் ஆட்சி செலுத்தினார்? அதையே நம்ம தொடர்படுத்தி பார்ப்போம். அதுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 3. சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே ஒரு நீண்ட போர் ஏற்பட்டது. தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றார். சவுலின் வீட்டாரோ தொடர்ந்து வலிமை இழந்தனர். எபிரோனில் தாவீதுக்கு புதல்வர்கள் பிறந்தனர். இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமுக்கு பிறந்த அம்னோன் அவர் தம் தலைமகன். கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலுக்கு பிறந்த கிளையாபு அவர் தம் 2ஆம் மகன். கெசூர் மன்னான தால்மாயின் மகள் மாக்காவுக்கு பிறந்த அப்சலோம் அவர் தம் 3ஆம் மகன். அகீத்துக்கு பிறந்த அதோனியா 4ஆம் மகன். அபித்தாலுக்கு பிறந்த செபட்ரியா 5ஆம் மகன். தாவீதின் மனைவி எக்லாவுக்கு பிறந்த இத்ரையாம் 6ஆம் மகன். இவர்கள் தாவீதுக்கு எபிரோனில் பிறந்தவர்கள். சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே பூசல் நிலவிய போது சவுலின் வீட்டில் அப்னேர் தன்னையே வலுப்படுத்திக் கொண்டான். ஐயாவின் மகளான எரிஸ்பா சவுலின் வைப்பாட்டியாக இருந்தவள். இஸ்போசேத்து அப்னேரை நோக்கி, என் தந்தையின் வைப்பாட்டியோடு நீ ஏன் உறவு கொண்டாய் என்று கேட்டான். இஸ்போசேத்தின் கேள்வி அப்னேருக்கு கடுஞ்சினத்தை ஏற்படுத்தியது. நான் என்ன யூதாவுக்கு வாலாட்டும் நாயா? உன் தந்தை சவுலின் வீட்டாருக்கும் அவருடைய சகோதரர்கள் நண்பர்களுக்கும் என்று நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறேன். தாவீதின் கைகளில் உன்னை நான் ஒப்புவிக்கவில்லை. நீயோ இன்று என் மீது ஒரு பெண்ணை குறித்து குற்றஞ்சாட்டுகிறாய். தாவீதுக்கு கடவுள் ஆணையிட்டு கூறியவாறே சவுலின் வீட்டிலிருந்து அரசை நான் மாற்றச் செய்து தானிலிருந்து பெயர்சேபா வரை இஸ்ரேல் மீதும் யூதா மீதும் தாவீதின் அரியணையை நிறுவவில்லை என்றால் கடவுள் அப்னேருக்கு உரியதும் கொடுமையானதுமான தண்டனையை அளிப்பாராக என்று அப்னேர் கூறினான். இஸ்போசேத்து அப்னேருக்கு அஞ்சியதால் மறுமொழி ஏதும் பேசவில்லை. பிறகு அப்னேர் தன் சார்பாக தாவீதிடம் தூதனுப்பி, நாடு யாருடையது? என்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் அனைத்து இஸ்ரேலையும் உம்மிடம் கொண்டு வர எனது கை உம்மோடு இருக்கும் என்று கூறினான். தாவீது, நல்லது,
நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். ஆனால் உன்னிடமிருந்து நான் ஒன்றை கேட்கிறேன். அதாவது, நீ என் முன் வரும்போது சவுலின் மகள் மீகாலை கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் என் முகத்தில் விழிக்காதே என்று மறுமொழி கூறினார். அதற்கு பின் தாவீது சவுலின் மகன் இஸ்போசேத்திடம் தூது அனுப்பி, பெலிஸ்தியர் 100 பேரின் நுனித்தோலை ஈடாக கொடுத்து, நான் மணந்த என் மனைவி மீகாலை எனக்கு கொடு என்று கேட்டார். இஸ்போசேத்து ஆள் அனுப்பி அவளை அவள் கணவன் லாயிசின் மகன் பல்தியேலிடமிருந்து கொண்டு வரச் செய்தான். அவள் கணவனோ அழுது கொண்டே அவளை தொடர்ந்து பகுரிம் வரை சென்றான். அங்கே அப்னேர் அவனிடம் திரும்பிச் செல் என்றான். அவனும் திரும்பிச் சென்றான். அப்னேர் இஸ்ரவேலின் பெரியோர்களிடம் இவ்வாறு பேசினான். தாவீது உங்கள் மீது ஆட்சி செய்ய வேண்டுமென்று கடந்த சில நாள்களாக நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்கள். இப்போது அதை நிலைநாட்டுங்கள். ஏனெனில் ஆண்டவர் தாவீதிடம், என் ஊழியன் தாவீதின் கையால் என் மக்கள் இஸ்ரவேலை பெலிஸ்தியரிடமிருந்தும் அவர்களின் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார். அப்னேர் பென்யமீனியரோடு தனியாக பேசிய பின் எபிரோனுக்கு சென்று இஸ்ரவேலுக்கும் பென்யமீன் வீட்டாருக்கும் நல்லதெனப்பட்ட அனைத்தையும் தாவீதிடம் எடுத்து கூறினான். அப்னேர் 20 ஆள்களோடு தாவீதை காண எபிரோன் வந்தான். அப்னேருக்கும் அவனோடு இருந்த ஆள்களுக்கும் தாவீது விருந்து படைத்தார். பிறகு அப்னேர் தாவீதிடம், நான் எழுந்து சென்று அனைத்து இஸ்ரவேலையும் அரசரும் என் தலைவருமாகிய உமக்கு முன் ஒன்று திரட்டி வருகிறேன். அவர்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளட்டும். நீரும் உம் விருப்பப்படி ஆட்சி புரியலாம் என்று கூறினான். தாவீது அப்னேரை வழி அனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்றான். அப்போது தாவீதின் பணியாளர்களும் யோவாபும் கொள்ளையடித்து திரும்பினர். தங்களோடு மிகுதியான கொள்ளை பொருள்களை கொண்டு வந்திருந்தனர். அச்சமயம் அப்னேர் தாவீதோடு எபிரோனில் இல்லை. ஏனெனில் ஏற்கனவே அவன் வழி அனுப்பப்பட்டு பாதுகாப்புடன் சென்று விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த படை வீரர் அனைவரும் வந்தபொழுது நேரின் மகன் அப்னேர் தாவீதிடம் வந்தான். அவர் அவனை வழி அனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்று விட்டான் என்று யோவாபிடம் கூறப்பட்டது. யோவாபு அரசனிடம் சென்று, நீர் என்ன காரியம் செய்தீர்? அப்னேர் உம்மிடம் வந்தான் அல்லவா? நீர் ஏன் அவனை போகவிட்டீர்? அவனும் சென்று விட்டானே. நேரின் மகன் அப்னேரை உமக்கு தெரியும். உமது போக்குவரத்தையும் நீர் செய்வது அனைத்தையும் அறிந்து கொண்டு உம்மை ஏமாற்றவே அவன் வந்தான் என்றான். யோவாபு தாவீதை விட்டு சென்று அப்னேரின் பின்னால் தூதர்களை அனுப்பினான். அவர்கள் அவனை சீராவின் ஊற்றின் அருகிலிருந்து திருப்பி அழைத்து வந்தார்கள். தாவீதுக்கோ இது தெரியாது. அப்னேர் எபிரோனுக்கு திரும்பி வந்ததும் யோவாபு அவனோடு தனிமையில் பேசுவதற்கென ஒதுக்கமாக அவனை வாயில் மையத்திற்கு அழைத்துச் சென்றான். தன் சகோதரன் அசாவேலின் இரத்தத்திற்காக அங்கே அவனை வயிற்றில் குத்த அவன் இறந்தான். பிறகு தாவீது இதை கேள்வியுற்றபோது, நேரின் மகன் அப்னேரின் இரத்தத்தின் மட்டில் நானும் எனது அரசும் ஆண்டவர் முன்பு என்றென்றும் குற்றமற்றவர்கள். யோவாபின் தலை மீதும் அவன் தந்தையின் வீட்டார் மீதும் அது விழட்டும். இரத்த கசிவு உடையவனோ, தொழுநோயாளியோ, அன்னகனோ, வாளால் மடிபவனோ, உணவுக்காக தவிப்பவனோ யோவாபின் குடும்பத்தில் இல்லாமல் போக மாட்டார்கள் என்றார். தங்கள் சகோதரன் அசாவேலை கிபையோனில் நடந்த போரில் அப்னேர் கொன்றதற்காக யோவாபும் அவன் சகோதரன் அபிசாயும் அவனை கொன்றார்கள். உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளுங்கள், சாக்கு உடைகளை அணியுங்கள், அப்னேருக்காக புலம்புங்கள் என்று தாவீது யோவாபுக்கும் அவனோடு இருந்த அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டார். பாடையின் பின்னால் அரசர் தாவீதும் நடந்து சென்றார். அப்னேரை எபிரோனில் அடக்கம் செய்தார்கள்.
அப்னேரின் கல்லறை அருகே தாவீது தம் குரலை உயர்த்தி அழுதார். மக்கள் அனைவரும் அழுதார்கள். அரசர் இவ்வாறு கூறி புலம்பினார்: மூடன் மடிவது போல் அப்னேர் மடிய வேண்டுமா? உன் கைகள் விலங்கிடப்படவில்லை, உன் பாதங்கள் கட்டப்படவில்லை. தீயோர் முன் வீழ்பவன் போல நீயும் வீழ்ந்தனையே. மீண்டும் அனைத்து மக்களும் அவனுக்காக புலம்பினார்கள். பிறகு மக்கள் அனைவரும் தாவீதிடம் வந்து பகலாக இருக்கும் போதே உண்ணும்படி அவரை தூண்டினர். கதிரவன் மறைவதற்குள் நான் உணவையோ வேறு எதையோ சுவைத்தேனாகில் கடவுள் அதற்கு தக்கவாறும் அதற்கு மேலும் என்னை தண்டிப்பாராக என்று தாவீது ஆணையிட்டு கூறினார். மக்கள் அனைவரும் இதை கேட்டார்கள். அவர்களுக்கு அது நல்லதெனப்பட்டது. அரசன் செய்ததெல்லாம் மக்கள் அனைவருக்கும் நல்லதெனப்பட்டது. நேரின் மகன் அப்னேரின் கொலையில் அரசருக்கு பங்கில்லை என்று மக்கள் அனைவருக்கும் அனைத்து இஸ்ரேலுக்கும் அன்று தெரிய வந்தது. மேலும் அரசர் தம் பணியாளர்களிடம் இவ்வாறு கூறினார்: இன்று இஸ்ரேலில் தலைவனும் உயர்குடி மகனுமான ஒருவன் மடிந்துவிட்டான் என்று நீங்கள் அறியீரோ? நான் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டும் இன்று வலுவிழந்தவனாயிருக்கிறேன். செருயாவின் புதல்வர்களான இவர்கள் என்னை விட வலியவராகிவிட்டனர். தீங்கிழைப்பவனுக்கு அவன் தீங்கிற்கு ஏற்ப ஆண்டவர் தண்டனை வழங்கட்டும். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 3. எபிரோனில் தாவீதுக்கு பிறந்த புதல்வர் இவர்களே: இஸ்ரேலை சார்ந்த அகினோவாம் பெற்றெடுத்த தலைமகன் அம்னோன். கர்மேலை சார்ந்த அபிகாயில் பெற்றெடுத்த தானியேல் இரண்டாம் அவர். கெசூரின் அரசன் தல்மாய் மகள் மாக்கா பெற்றெடுத்த அப்சலோம் மூன்றாம் அவர். அகீத்து பெற்றெடுத்த அதோனியா நான்காம் அவர். அபித்தால் பெற்றெடுத்த செப்பத்தியா ஐந்தாம் அவர். மனைவி எக்லா பெற்றெடுத்த இத்ரையாம் ஆறாம் அவர். இந்த 6 பேரும் எபிரோனில் அவருக்கு பிறந்தவர்கள். அங்கே அவர் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களும் ஆட்சி செலுத்தினார். எருசலேமிலோ 33 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். எருசலேமில் அவருக்கு பிறந்தோர் இவர்களே: அம்மியேலின் புதல்வி பத்சூவா பெற்றெடுத்த சிமையா, சோபாபு, நாத்தான், சாலமோன் ஆகிய 4. ஏனையோர்: இப்கார், எலிசாமா, எலிப்பலேற்று, நோகாகு, நெபேகு, யாப்பியா. எலிசாமா, எலையாத்தா, எலிப்பலேற்று ஆகிய 9 பேர். இவர்கள் அனைவரும் தாவீதின் புதல்வர். மற்றும் இவர்களின் சகோதரி தாமார் இன்னும் மறுமனைவியர் மூலம் அவருக்கு வேறு புதல்வரும் இருந்தனர். சாலமோனின் புதல்வர் ரகபெயாம், அவர் மகன் அபியா, அவர் மகன் ஆசா, அவர் மகன் யோசபாத்து, அவர் மகன் யோராம், அவர் மகன் அகசியா, அவர் மகன் யோவாசு, அவர் மகன் அமட்சியா, அவர் மகன் அசரியா, அவர் மகன் யோத்தாம், அவர் மகன் ஆகாசு, அவர் மகன் எசேக்கியா, அவர் மகன் மனாசே, அவர் மகன் ஆமோன், அவர் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர் தலைமகன் யோகனான், இரண்டாம் அவர் யோயாக்கிம், மூன்றாம் அவர் செதேக்கியா, நான்காம் அவர் சல்லூம். யோயாக்கிமின் புதல்வர் அவர் மகன் எக்கோனியா, அவர் மகன் செதேக்கியா. சிறைப்பட்ட எக்கோனியாவின் புதல்வர் அவர் மகன் செயல்தியேல், மல்கிராம், பெத்தாயா, செனாட்சர், எக்கமியா, ஒசாமா, நெகமியா. பெதாயாவின் புதல்வர் செருபாபேல், சிமையி. செருபாபேலின் புதல்வர் மெகல்லாம், அனனியா. அவர்களின் சகோதரி செலோமித்து மற்றும் ஆசுபா, ஒகேல், பெரக்கியா, அசதியா, யூசப்பு கெசேது என்னும் 5. அனனியாவின் புதல்வர் பெலட்ரியா, ஏசாயா, அவர் மகன் ரபாயா, அவர் மகன் அர்னான், அவர் மகன் ஒபதியா, அவர் மகன் செக்கனியா. செக்கனியாவின் புதல்வர் செமாயா,
அவர் புதல்வர் அட்ரூசு, இகால், பாரியகு, நெயரியா, சாபாற்று ஆக மொத்தம் 60. நெயரியாவின் புதல்வர் எலியோவனாய், எசேக்கியா, அஸ்ரிகாம் என்னும் 3. எலியோவனாயின் புதல்வர் ஒதாவியா, எலியாசிபு, பெலாயா, அக்கூபு, யோகனான், தெலாயா, அனானி என்னும் 7. குறிப்பேடு முதல் நூல். அதிகாரம் 4. யூதாவின் புதல்வர் பெரேட்சு, எட்சரோன், கர்மி, கூர், சோபால். சோபாலின் மகன் ரயாயாவுக்கு யாகத்து பிறந்தார். யாகத்துக்கு அகுமாயும் லாகாதும் பிறந்தனர். சோராவியர் குடும்பங்கள் இவையே. ஏத்தாம் என்னும் மூதாதையின் வழிமரபினர் இவர்கள். இஸ்ரியேல், இஸ்மா, இத்பாசு. அவர்களின் சகோதரி பெயர் அட்செலல் போனி. மேலும் கெதோரின் மூதாதை பெனுவேல், ஊசாவின் மூதாதை எட்சேர். இவர்கள் பெத்லகேமியரின் மூதாதையும் எப்ராத்தா என்பவரின் தலைமகனுமான கூரின் புதல்வர்கள். தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூருக்கு ஏலா, நாரா என்னும் 2 மனைவியர் இருந்தனர். நாரா அவருக்கு அகுசாம், ஏப்பேர், தேமனி, அகஸ்தாரி ஆகியோரை பெற்றெடுத்தாள். நாராவின் புதல்வர் இவர்களே. ஏலாவின் புதல்வர் செரேத்து, இட்சகார், எத்னான். அனுபு, சோபேபா, ஆரும் மகன் அகரகேலின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு கோசு தந்தை. யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராயிருந்தார். அவர் தம் தாய் நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார். யாபேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். சூகாவின் சகோதரருக்கு கெலுபு மெகீர் பிறந்தார். அவர் எஸ்தோனின் மூதாதை. எஸ்தோனுக்கு பெத்ராபா, பாசையாகு, ஈர்னகாசின் மூதாதை தெகின்னா ஆகியோர் பிறந்தனர். இவர்கள் ரேக்காவில் வாழும் மனிதர்கள். கெனாசின் புதல்வர் ஒத்னியேல், செராயா. ஒத்னியேலின் புதல்வர் அத்தாத்து, மெயோனத்தாய். மெயோனத்தாய்க்கு ஒப்ரா பிறந்தார். கோராசிம் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த கைவினைஞரின் மூதாதையான யோவாபு செராயாவுக்கு பிறந்தார். எப்புன்னே மகன் காலேபின் புதல்வர் ஈரு, ஏலா, நாவாம். ஏலாவின் மகன் கெனானி. எகலலேனின் புதல்வர் சீபு, சிப்பா, தீரியா, அசரேல். எஸ்ராவின் புதல்வர் எத்தேர், மெரேது, ஏப்பேர், யாலோன். மேரேது மணந்த பார்வோன் மகள் பித்தியா பெற்றெடுத்த புதல்வர் மிரியாம், சம்மாய். எஸ்தமோவாவின் மூதாதை இஸ்பாக். மெரேகின் யூதா குல மனைவி பெற்றெடுத்தவர். கெதோரின் மூதாதை எரேது. சோக்கோவின் மூதாதை கெபேர். சானோவக்கின் மூதாதை எகுத்தியேல். நகாமின் சகோதரி ஆகிய ஓதியாவின் மனைவி பெற்றெடுத்தவர். கர்மியரான கெயிலாவின் மூதாதை. மாகாத்தியரான எஸ்தெமோவாவின் மூதாதை. சீமோனின் புதல்வர் அம்னோன், ரின்னா, பென்கனான், தீலோன். இசியின் புதல்வர் சோகேத்து, பென் சோகேத்து. யூதாவின் மகன் சேலாவின் புதல்வர் லேகாவின் மூதாதை ஏர். மாரேசாவின் மூதாதை லாதா. பெத்தஸ்பெயாவில் 40 நெய்த தொழிலாளர் குடும்பங்கள். யோக்கிம், கோஸ்பாவை சார்ந்த ஆள்கள். மோவாபியரை மணந்த யோவாசு, சாராபு என்பவர்களுமே. அவர்கள் பெத்லெகேம் திரும்பியுள்ளார்கள். இவற்றுக்கான பதிவேடுகள் பழங்காலத்தவை. அவர்கள் நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குயவராய் வாழ்ந்தனர். அவர்கள் அரச பணிக்கென அரசருடன் அங்கே வாழ்ந்து வந்தனர். சிமியோனின் புதல்வர் நெமுவேல், யாமின், யாரிபு, செராகு, சாவுல்.
அவர் மகன் சல்லூம், அவர் மகன் மிப்சாம், அவர் மகன் மிஸ்மா, மிஸ்மாவின் புதல்வர், அவர் மகன் அம்முயேல், அவர் மகன் சக்கூர், அவர் மகன் சிமையி. சிமையிக்கு 16 புதல்வரும் 6 புதல்வியரும் இருந்தனர். அவரின் சகோதரர்களுக்கு புதல்வர் பலர் இருந்ததில்லை. அவர்கள் குடும்பங்கள் அனைத்தும் யூதாவின் புதல்வரை போல் பெருகவில்லை. அவர்கள் குடியேறிய இடங்கள்: பெயர்செபா, மேலதா, அட்சார், சூவால், பெல்கா, எட்சேம், தோலாது, பெத்துவேல், ஒர்மா, சீக்லாகு, பெத்மர்காபோத்து, அட்சார் சூசிம், பெத்பெரி, சாரையும் என்பவை. தாவீது அரசாளும் வரை இவை அவர்களின் நகர்களாயிருந்தன. அவர்கள் வாழ்ந்த 5 வேறு இடங்கள்: ஏத்தோம், அயீன், ரிம்மோன், தோக்கேன், ஆசான். இந்நகர்களைச் சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அனைத்து சிற்றூர்களும் அவர்களுடையவை. இவை அவர்களின் குடியிருப்புகள். அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தனர். மெசோபாபு, யம்லேக்கு, அமர்சியா மகன் யோசா, யோவேல், அசியலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் மகன் ஏகு, எலியோவனாய், யாக்கோபா, எசோகாயா, அசாயா, அதியேல், எசிமியேல், பெனாயா, செமாயாவின் மகன் சிம்ரிக்கு பிறந்த யதாயாவின் புதல்வனான அல்லோனின் மகன் சிபியின் புதல்வன் சீசா. பெயர் பெயராக குறிக்கப்பட்டிருந்த இவர்கள் தம் குடும்பங்களில் தலைவர்களாயிருந்தனர். இவர்களின் மூதாதை வீட்டார் பெருவாரியாக பெருகினர். அவர்கள் தங்கள் மந்தைக்கு மேய்ச்சலை தேடி பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்தில் கெதோர் நுழைவு வரை சென்றனர். அங்கே அவர்கள் செழிப்பு மிகு நல்ல மேய்ச்சலை கண்டார்கள். நிலம் விரிந்து பறந்து அமைதியுடனும் வளத்துடனும் இருந்தது. காமை சார்ந்தோர் முன்பு அங்கு குடியிருந்தனர். பெயர் பெயராக குறிக்கப்பட்டுள்ள இவர்கள் யூதா அரசன் எசேக்கியாவின் நாள்களில் அங்கு சென்றார்கள். அங்கு காணப்பட்ட கூடாரங்களையும் மெய்யோனியரையும் வெட்டி வீழ்த்தினர். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை அழித்தொழித்து தங்களின் ஆட்டு மந்தைக்கு மேய்ச்சல் நிலத்தை கண்டதால் அங்கேயே அவர்கள் குடியேறினார்கள். சிமியோன் புதல்வர்களாகிய அவர்களுள் 500 பேர் இசீயின் புதல்வர்களான பெலத்தியா, நெகரியா, ரபாயா, உசியேல் ஆகியோரின் தலைமையில் சேயீர் மலைக்கு சென்றனர். அவர்கள் அமலேக்கியருள் தப்பி பிழைத்த எஞ்சியோரை அழித்து அன்று முதல் இந்நாள் வரை அங்கே வாழ்ந்து வருகின்றனர். திருப்பாடல் 25. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் வெட்கமுற விடாதேயும். என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு
என் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் என் குற்றம் மிக பெரிது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார். அவர் நலமுடன் வாழ்வார். அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் துணையற்றவன், துயருறுபவன். என் வேதனைகள் பெருகிவிட்டன. என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தருளும். என் சிறுமையையும் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். என் எதிரிகள் பெருகிவிட்டதை பாரும். அவர்கள் எத்துணை கொடுமையாய் என்னை வெறுக்கின்றனர். என் உயிரை காப்பாற்றும். என்னை விடுவித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்கமுற விடாதேயும். வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாயிருக்கட்டும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். கடவுளே, இஸ்ரவேலரை அவர்கள் படும் துன்பங்கள் அனைத்து நின்றும் மீட்டருளும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த விவிலிய பகுதியை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, தாவீதை போல பொறுமையான உள்ளத்தை எங்களுக்கு தந்துடலாமாப்பா. உண்மையே நம்பி நாள் முழுதும் இரவு முழுதும் உண்மையே நம்பி எதிர்நோக்கி காத்து பொறுமையோடு இருக்கக்கூடிய உள்ளத்தை தாங்க ஆண்டவரே. உண்மை நோக்கி உயர்த்தக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அம்மா, உங்களுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்தியது. உங்களுடைய ஆன்மாவை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய ஆவி ஆண்டவரில் ஆக மகிழ்ந்தது, பேர் வகை கொன்றது. அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டை, ஆவியை எங்களுக்குள்ளேயும் தந்துடணும் அம்மா. அம்மா, உங்களுடைய இதயத்தை எங்களுக்கு தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பந்தர்களை, இன்றைய தினத்திற்கான 3 கேள்விகள், அதுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, 6 மணி வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விவிலிய பின்னணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பாருங்கள். தாவீது ஆணையிட்டு சொல்கிறாரு, இன்றைக்கி சூரியன் அஸ்தமான கதிரவன் மறையறதுக்குள்ளே நான் சாப்பிட்டேன்னா கடவுள் எனக்கு இதுவும் பண்ணட்டும், இன்னும் அதிகமாக பண்ணட்டும் அப்படின்றார். ஸோ இதில் 2 காரணம் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்க, அது அந்த முழு நாளும் முடிஞ்சு அந்த நாள் நிறைவுக்கு வந்ததை ஒரு கணக்காக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, யூதர்களுடைய கேலண்டர் படி, அவங்களோட ஜூயிஷ் கேலண்டர் படி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் புதிய நாள், அடுத்த நாள் துவங்குகிறது. ஸோ ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கிறார் அப்படின்னா, அது 6 மணி வரைக்கும் நம்ம இருந்தோன்னாவே அந்த கணக்காயிரும். யூதர்களுடைய கேலண்டர் படி அந்த டே முடியுது. ஸோ அதனால தான் தாவீது சூரியன் கதிரவன் மறைகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்றார். ஸோ அதை தான் நம்ம ஒரு சந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு வேளை உணவை சந்திப்பது, ஃபாஸ்டிங் இருப்பதற்கான ஒரு வேறு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, தாவீதுக்கு எத்தனை மகன்கள் எபிரோனில் பிறந்தாங்க, அதே போல் எருசலேமில் எத்தனை பேர் பிறந்தாங்க? அந்த எபிரோனில் பிறந்த மகன்களில் 3 பேர், முதல் 3 பேரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கான பதில் எங்கே இருக்குன்னா, 1 குறிப்பேடு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வாசனம் தெரியும். எபிரோனில் அவருக்கு 6 மகன்கள் பிறக்கிறாங்க. அதில் முதல் 3 மகன்களுடைய பேர் என்ன? அம்னோன், தானியேல், அதுக்கப்புறம் அப்சலோம். இந்த அம்னோமும் அப்சலோமும் ரொம்ப முக்கியம். இந்த முதல் மகனும் 3ஆவது மகனும். தானியேல் நம்ம எதிர்பார்க்குற அந்த இறைவாக்கினர் தானியேல் கிடையாது. இவருடைய பெயரை தான், அதுக்கப்புறம் பின்னாடி தான் தானியேல் இறைவாக்கினர் வருகிறார். அதனால் மேபி இவருடைய பெயரை அவருக்கு வச்சுருக்கலாம். ஸோ இந்த தானியேல் இறைவாக்கினர் தானியேல் கிடையாது. சரி, எருசலேமில் எத்தனை பேர் பிறந்தாங்க நம்ம பார்க்குறோம். முதல்ல 4 பேர் பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் 9 பேர். ஸோ இங்கே எப்ரோனில் ஒரு 6, எருசலேமில் 4 + 9 மொத்தம் 19 பேர் பிறக்கிறார்கள். ஸோ முதல்ல 8 வசனங்களை நம்ம வாசிச்சோன்னா இது ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இந்த அம்னோன்,
அப்சலோம் மறந்துக்கூட, அப்சலோம் தான் பின்னாடி தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுவார். சரி, 3வது கேள்வி. தாவீது யூதாவில் 7.5 ஆண்டுகள் அரசராக இருந்தார். மொத்த இஸ்ரேலுக்கும் எல்லா 12 குலங்களுக்கும் எப்போ அவர் அரசராக ஆனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எத்தனை வருஷம் ஆண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதற்கான பதில் 33 வருடங்கள் இன்றைக்கி நம்ம வாசித்தோம். ஸோ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது 33 வருடங்கள். ஸோ தாவீது எருசலேமை ஆட்சி செய்ததும், ஆண்டவருடைய வயது இந்த உலகில் அவர் ஆட்சி செய்ததும், உலகில் இருந்து ஆட்சி செய்தது 33 ஆண்டுகள். அதே போல் தாவீது அரசராக அமர்த்தப்பட்டப்ப அவருடைய வயது 30. ஆண்டவர் இயேசுவினுடைய வயது, அவர் பொது வாழ்வு பொது பணிக்குள்ளே அவர் நுழைஞ்ச போது 30 வயது. ஸோ இதுவும் ஒரு அழகான ஒரு ஒற்றுமை நம்ம இங்கே பார்க்கலாம். சரி, இன்றைக்கி பாருங்கள் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பாருங்கள், தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றார், சவுலின் வீட்டாரோ தொடர்ந்து வலிமை இழந்தனர். இதை நம்ம நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நேர்மையாளர்களின் பாதை வைகரை ஒளியை போன்றது, அது மென்மேலும் பெருகி பெருகி நண்பகலாகின்றது. அப்படின்னா நான் ஒளி ஆகிட்டே போகுது, பிரைட் ஆகிட்டே போதான் நேர்மையாளர்களுடைய அவங்களுடைய பாதை. ஸோ இங்கே தாவீது பாருங்கள் நேர்மையாளராக இருக்கிறார். கடவுளுக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி நேர்மையாளராக ஆண்டவருக்கு உகந்தவராக கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வலிமை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். அங்கே சவுலின் குடும்பம் வலிமை இழந்து கொண்டு இருக்குது. இது நம்ம பாருங்களேன், நம்ம உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் எதார்ச்சியாக பார்ப்போம். ஆனால் இதில் கடவுளுடைய செயல் பேக்ரவுண்டில் இருந்துகிட்ருக்கு. கடவுள் விரும்புகிறார், கடவுள் ஆசீர்வதிக்கிறார், அங்கே ஆசீர்வாதத்தை எடுக்கிறார். 9-10 வசனங்கள் பாருங்கள், தெளிவாக தெரியுது. அப்னேருக்கு, அதுக்கு முன்னாடி சவுலும் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி யோனத்தானும் சொல்கிறாரு, எல்லாருக்குமே தெரியுது கடவுள் உனக்கு வாக்களித்து. ஸோ தாவீது கிட்ட கடவுள் சாமுவேல் வழியாக அந்த அரச அவையை எடுத்து சவுல்கிட்டேருந்து தாவீதுக்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவள் அப்னேருக்கும் தெரிஞ்சே தான் இஸ்போசேத்துக்கும் தெரிஞ்சிருக்குது, சவுலுடைய மகனுக்கும். இவங்க 2 பேர் தெரிஞ்சே தான் அந்த அரச அரியணை பற்றி பிடிச்சிக்கிட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் யோனத்தான் பாருங்கள், அவரும் சவுலுடைய மகன் தான், அவர் நல்ல போர் வீரரும் கூட. ஆனால் எவ்வளோ தாழ்ச்சியாக அந்த அரச பதவி மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பே இல்லை பாருங்களேன். ஆனால் இந்த இஸ்போசேத்துக்கு பாருங்கள் இருந்துச்சு. அப்னேருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கைப்பாகையான ஒரு ஆளை அரசராக வச்சுக்கிட்டு இவர் அவரை ஆண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ தெரிஞ்சே தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 28-29 வசனங்களில், நேரின் மகன் அப்னேரின் இரத்தத்தின் மட்டில் நானும் எனது அரசும் ஆண்டவர் முன்பு என்றென்றும் குற்றமற்றவர்கள். தாவீது என்ன சொல்கிறாரு, அவருக்கு பாருங்களேன் எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கார் பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோட விழிப்பாக இருக்கார் பாருங்களேன். நானும் என்னுடைய அரசும், அவர் பாருங்கள் அவரையும் அவருடைய மந்தையும் சேர்த்துக்கிறார், ஆட்டுக்குட்டியும். சும்மா அவர் மட்டும் எஸ்கேப் ஆகலை. எவ்வளோ நல்ல ஒரு இடையனுடைய ஒரு நல்ல ஆயனுடைய உள்ளம் பாருங்கள். நான் மட்டும் தப்பிக்கூடாது, நானும் என் அரசும் இந்த இரத்த பலியில் நாங்கள் எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இதை செஞ்சது யோவாபு, நான் கிடையாது. அப்படின்னா தாவீது கடவுள் முன்னாடி எப்பயுமே தூய்மையாக இருக்கணுன்றதில் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கார் பாருங்கள். அந்த ஒரு குணாதிசயம் ஆண்டவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பட் ஆனால் பின்னாடி இதே தாவீது ஜெபத்தை விட்டு விலகுவார், பாவத்தில் விழுவார். அப்போ ஜெபத்தில் இருக்கும்போது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்க. அதனால புனிதர்கள் சின்ன ஒரு தப்பை கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு கடவுளை காயப்படுத்தின ஒரு உணர்வு இருக்கும். ஏன்னா அவ்வளவு அவங்க கடவுளுக்குள்ள விழிப்பாக இருக்கிறாங்க. அவங்களால தெரிஞ்சிக்க முடியுது, இதுக்கும் கடவுளுக்கு சுத்தமாக ஒத்து போல் நான் செஞ்சது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு அழகான ஒரு விஷயம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்ம பாவத்தில் இருக்கோமா இல்லையா, ஏதாவது செஞ்சிட்டோமா சரி, ரொம்பவே எப்பயுமே அந்த ஒரு அவேர்னஸோடவே நம்ம இருக்க முயற்சி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இங்கே கற்றுக்கொள்ளலாம். 38ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது அழகாக சொல்லி முடிக்கிறார், தீங்கிழைப்பவனுக்கு அவன் தீங்கிற்கேற்ப ஆண்டவர் தண்டனை வழங்கட்டும். ஸோ தாவீது பேலன்ஸ்டாக இருக்கார் பாருங்களேன். யோவாபையும் அவருடைய சகோதரர்களையும் போய் நீ அப்னேருக்கு எதிராக போராடு, சண்டை போட்டு என்கிட்ட நீ வாங்கிட்டு வான்னு தாவீது சொல்லவே கிடையாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் சண்டை போட்டுக்கிறாங்க, எங்கள் தலைவர் தான் பெருசு, உங்கள் தலைவர் தான் பெருசுன்னு சொல்லி. தாவீது
ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கார். அவர் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் எனக்கு மூவ் பண்ணுவார். மலை அப்போ எவ்வளோ விசுவாசம் பாருங்களேன். அதான் ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தோடு அந்த மலையை பார்த்து பயந்து போக சொன்னாலும் அந்த பயந்து போவோம் அப்படின்ட்டார். அப்படிப்பட்ட விசுவாசம் தாவீதுகிட்ட இருந்திருக்கு. அவர் எனக்கு கொடுப்பார், எல்லாத்தையும் நகர்த்துறாரு. அதே போல் ஆண்டவரும் நம்மளோட வாழ்க்கையில் அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். நம்ம உண்மையிலேயே அவரை நம்பினோன்னா அவர் மலைகளை நகர்த்துவார், கண்டிப்பாக நகர்த்துவார். அதுக்கான காத்திருக்கணும். தாவீது போல் அங்கே ஒரு 1.5 வருஷம் பிலிஸ்தீன் நாட்டில், இங்கே ஒரு 7.5 வருஷம் 8 9 வருஷம், ஒரு நவநாள் மாதிரி 9 வருஷங்களுக்கு காத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் சவுல்கிட்ட தப்பி ஓடினாருன்னு தெரியல. ஸோ அவ்வளோ வருஷங்களுக்கு காத்திருக்காரு அரசர் ஆகிறதுக்கு. எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வந்து இதே மாதிரி தான் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உனக்கு நான் வந்து உன்னுடைய வழிமரப்பை வந்து கடல் மன்னனை போல் வானத்து விண்மீன்களை போல் பெருக்குன்றார் சொல்லி 25 வருஷம் ஆகுது அவர் காத்திருக்காரு. இங்கே தாவீது குறைஞ்சது 10 வருஷமாவது கிட்டத்தட்ட காத்திருக்காரு. ஸோ இதுவும் நம்ம அழகாக பார்த்து கொள்கிறோம். ஸோ யோவாப் வந்து அவராக கையில் எடுத்து ரஷ் பண்ணி தாவீதை அரசராக்கணும்னு பார்க்குறாரு. இல்லை அது நடக்காது. கடவுளுடைய நேரத்துக்கு வெயிட் பண்ணலன்னா இப்படி தான் அந்த அவருடைய சகோதரனை இறந்து போனார் பாருங்கள். சரி, இன்றைக்கி பாருங்கள், திருப்பாடலை அழகாக 4ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளில் எனக்கு காண்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது ஒரு அழகான ஜெபம் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவரே எனக்கு உண்மையிலே இந்த புனிதர்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இந்த பைபிளில் இருக்க இந்த நபர்கள்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. எனக்கு இதே மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆண்டவரே. ஆனால் எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரில. அந்தளவுக்கு நேர்மையான உள்ளமும் என்கிட்ட இல்லை, ஒரு கள்ளம் கபடம் இல்லாத உள்ளமும் இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட உள்ளதை தாங்க. எனக்கு உங்களுடைய பாதையை கற்பீங்க. டீச் மீ யுவர் வேஸ். உங்கள் வழியை காட்டுங்க. ஆண்டவர் யோவான் 14:6 நம்ம வாசிட்டோம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், வாழ்வு அப்படின்றாரு. ஸோ எனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்குறது எத்தனை நாட்கள் என்னாலும் தொடர்ந்து கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க, என்னை மாற்றுங்க, எனக்கு உங்கள் வழியில் நடத்துங்க. அது ஒரு அழகான ஜெபம். அப்படின்னா என்ன, உண்மையிலேயே நம்ம நேர்மையாக ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோன்னு அர்த்தம். உண்மையிலேயே நம்ம ஆசைப்படுறோன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட காட்டுறோம், அவர்கிட்ட கேட்குறோம். ஸோ இது ஒரு அழகான ஜெபம். 7ஆம் வசனத்தை பாருங்கள், என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதையும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீர் நல்லவர். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய கடந்த கால பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நம்ம பாவசிங் தினத்தை போய் மன்னிப்பு வாங்கிட்டோம், ஓகே, அது சாக்ரமெண்டலாக திருவருள் சாதனத்தில் ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னித்து விட்டார். ஆனால் அந்த பாவம் செஞ்சதுனால ஒரு ஒழுங்கீனம் நமக்குள்ளே வந்திருக்கு, ஒரு டிஸார்டர்னஸ். அந்த பாவம் செய்வதற்கான அந்த இன்க்ளைனேஷன், அந்த இயல்பு நமக்குள்ளேயும் இருக்குது. இன்னும் அதோட ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இன்னும் பர்ஃபெக்ட் கண்டிஷன் இல்லை. சில சமயம் ரொம்ப ரேராக, ரொம்ப 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 ரேராக நமக்கு அந்த பர்ஃபெக்ட் கண்டிஷன், உண்மையான மனத்துயர் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே மன்னிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. பட் ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் அந்த பாவத்தின் மேலே ஒரு பற்றுதல் இருக்குது, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ அதை விடுவிப்பதற்கு தொடர்ந்து அந்த கடந்த காலம் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு, ஒரு ஆன்கோயிங் ரிப்பெண்டன்ஸ், தொடர்ந்து மன்னிப்பு கேட்க இனி ஃப்யூச்சரில் இல்லை நம்மளோட நிகழ்காலத்தில் அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது, பாவம் செய்வ சூழ்நிலை வரும்போது நம்ம ஆன்கோயிங்காக அன்றாட வாழ்வில் நம்ம ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு அந்த பாவத்தை கேட்டுட்ருக்கும்போது அந்த பாவத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ கடந்த கால பாவங்களுக்கு இப்போவும் நம்ம மனசில் உண்மையிலே மனசாட்சி மன்னிச்சிட்டாருன்னு உண்மையிலே அது நமக்கு சான்று பகர்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு பரிகாரம் செஞ்சு கொண்டு தான் இருக்கணும். அதுக்கு எதாவது நம்ம அடையாளம் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு உண்மையிலே நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா எனக்கு இந்த அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கப்புறம் 2வது ஒரு விஷயம் இந்த வசனத்தில் என்னன்னா, ஆண்டவரே உம்மது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தள்ளும், உங்களுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்வை பார்த்து எனக்கு கொடுங்க. நான் என்னுடைய ஜெபத்தினாலேயோ என்னுடைய தவத்தை பார்த்து இல்லை, அதை நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய குட்னஸ்னாலேயும் உங்களுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், நீங்கள் நல்லவர், உங்களுடைய பேரன்பு, அதன் பொருட்டு. இன்னொரு இடத்துல 11ஆம் வசனத்தில் பாருங்கள், உங்களுடைய நாமத்தின் பொருட்டு. ஸோ உங்களுடைய பேரன்பின் பொருட்டு, உங்களுடைய நன்மைத்தன்மையின் பொருட்டு, உங்களுடைய நாமத்தின் பொருட்டு. எதுவுமே என்னதில்லை. இந்த 3 வைத்து என்ன நீங்கள் மன்னித்தரலும்.
ஏன்னா நீங்கள் நல்லவர், நீங்கள் இரக்கமுள்ளவர், நீங்கள் உங்கள் அன்பு பேரன்பு, உங்களுடைய நாமம் அசிங்கப்படக்கூடாது, ஏன்னா நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துருக்கீங்க, அதுக்காக எனக்கு உதவி செய்யுங்க. ஸோ திரும்ப திரும்ப தாவீது இந்த ஒரு யுக்தியை தான் அவருடைய ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் கையாளுகிறார். 9ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் தாழ்ச்சியுடையவர்களை சரியான பாதையில் நடத்துகிறார், அவருடைய வழிகளை அவங்க கற்பிக்கிறாங்க. ஹம்பிள் ஆஃப் ஹார்ட். இதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் செருக்குடையவரை அவர் எதிர்க்கிறார், ஆனால் தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு அவர் அருளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ தாழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்றது இங்கே நம்ம ரொம்ப தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். எல்லாம் என்னால் முடியும்னு நினைக்க முடியாது, நான் செய்யணும், ஆனால் அது வெறும் அந்த ஜாடிகளெல்லாம் தண்ணினால் ரொப்புறது போல், வெறும் 5 அப்பங்களை கொடுப்பது போல், நான் போயிட்டு சீலோமனுடைய அந்த அந்த தண்ணீரில் அந்த குளத்தில் போய் கழுவுவதை போல், சும்மா கழுவுனாவோ இல்லை சும்மா தண்ணி ஊற்றினாலோ சும்மா 5 அப்பத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர் அங்கே செயல்படணும், பட் ஆனால் நானும் அவரோட ஒத்துழைக்கணும். ஸோ அந்த ஒரு அல்டிமேட் கடைசி கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு உணர்வு தாழ்ச்சி இருக்குது அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளலாம். இருந்துச்சுன்னா அந்த ஒரு உணர்வு இருக்கும். 14ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவரின் அன்பு உறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். இது அந்த பாடலில் வாசிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் அன்பு உறவும் அவருக்கே சொந்தம் அப்படி சொல்லி அழகான பாடல் அது. முடிஞ்ச அளவுக்கு அதை கேட்க முயற்சிப்போம். அப்போ பாருங்கள், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தோன்னா அவருடைய அன்பு உறவு, அது ஆங்கிலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றாங்க. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஃபியர் ஹிம். அவர் இப்போ பாருங்களேன், ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, நம்ம பாட்டுக்கும் அவங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணும்போது அப்படியே ஏனோ தானே சர்வ் பண்ணுவோம். இல்லை கீழே எதுவும் கொட்டிடாமல், டேபிள் எதுவும் விழுந்துடாமல், அவங்க மேலே எதுவும் பற்றாமல் பார்த்து பண்ணுவோம். ஏன்? ஐயோ அவங்க நம்மளை அடிச்சிருவாங்கன்ற பயம் இல்லை, அவங்கள அதை காயப்படுத்திடுவோமோன்ற பயம். அவங்க மேலே கொட்டி அவங்களுக்கு அசிங்கமாயிரும், அவங்களுக்கு அசௌகரியம் வந்துடுமோன்னு. அதுதான் அந்த ஒரு லவ், அந்த ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு சர்வைல் ஃபியர் கிடையாது, ஃபிலியல் ஃபியர். அப்படின்னா அவர் நம்மளை தண்டிச்சிருவான்ற பயம் இல்லை, அன்பினால் தூண்டப்படுகிற ஒரு பயம். அந்த பயம் ஆண்டவர் மேலே இருக்கணும். ஐயோ ஆண்டவரை நான் எங்கேயாச்சும் காயப்படுத்திடுவேனா, அவருக்கு பிடிக்காமல் நடந்துருவேனா, அவருக்கு எப்பயுமே பிடிச்ச அவரை ப்ளீஸ் பண்ணணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், அவரை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ அதனால தான் பாருங்கள், புனிதர்கள் எவ்வளோ அந்த வேர்ச்சூஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்கக்கிட்ட நற்பண்புகள் எல்லாம் தெளிவாக இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, நன்னயம், இதெல்லாம் அவங்களுடைய வாழ்வில் அவங்க பர்ஃபெக்ட் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தில் கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா கதவுகளையும் மூடி வச்சுருப்பாங்க. கண்கள், வாய்கள், காதுகள், உடலின் ஒவ்வொரு கதவுகள், 5 புலன்களை அவ்வளோ அடக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா எதுலையாவது ஒன்று கூட லைட்டாக கூட அவங்களுக்கு ஒரு அற்ப பாவத்தை கூட செஞ்சிடக்கூடாது. ஸோ அதுதான் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு அவருடைய அன்பு உறவு எப்பயுமே கூட இருக்கும். அதனால தான் அவங்க ஜெபிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேர்மையான ஜெபம் வல்லமையானது, அது கேட்கப்படுது உடனே. ஸோ அதனால தான் பாருங்கள், இந்த தூயாவினவருடைய கொடை தேவ பயம் சாகிற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். எப்பயுமே அந்த ஒரு 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 ஃபிலியல் ஃபியர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும், ஃபியர் ஆஃப் காட். 18ஆம் வசனத்தில் பாருங்கள், என் சிறுமையும் வருத்தத்தையும் பாரும், என் பாவங்கள் அனைத்தையும் மன்னி. ஸோ பாருங்களேன், அல்டிமேட்டாக அவருடைய கஷ்டத்தையும் வருத்தத்தையும் அவர் தாழ்த்தப்பட்டிருக்கிறாரு. அந்த மோசமான நிலைமையை பார்த்து என்ன மன்னிங்க அப்படின்றார். அதனால தான் இப்படி லோயலாக என்ன சேர்க்கப்படுறார், நம்ம உடலை வருத்தும் போது, ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆண்டவர் இரக்கத்தை பெறுவோம். ஏன்னா நம்ம உடம்பை வருத்தி நம்ம கஷ்டப்படுறத ஆண்டவர் பார்த்து அவரால் தாங்க முடியாது, அவர் இறக்கப்படுவார். ஸோ அப்போ நம்ம பாவங்களை மன்னிப்பார், நம்ம தடைகளை நீக்குவார். நம்மளுடைய அந்த இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து நம்ம வெளியே வரலாம். இதை தான் ஆண்டவர், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே வெறுத்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு நாள்தோறும் பின்பற்றணும். ஆண்டவர் தானாக அனுமதிக்கிறதா இருக்கலாம், நம்மளாக ஏற்றுக்கொண்டு ஒரு சில உபவாசங்களையும் நம்ம இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம இருந்து நம்ம சிறுமைப்படுத்தி கொண்டும் போது ஆண்டவர் நமக்கு தேவையான அந்த அருளை கொடுத்து நம்மை வெளியே கொண்டு வருவார் அந்த பாவங்கள்லேருந்து. அதனால் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்து அனுசாரம் புத்தகத்தில் தாமஸ் ஏ கென்ஃபிஸ் என்ற அந்த அழகான ஃபாதர் அழகாக கூறுகிறார், நம்ம எந்த அளவுக்கு உடலை வருத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்க ஆரம்பிப்போம். உடல் நம்மளுடைய புத்திக்கு கட்டுப்பட்டிருக்கும். சரி, நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அன்பார்ந்தவர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.